ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்வீட்லின் பியர். ஆக்சுவலாக சாட்டர்டே வந்து காலேஜ் லீவு. சரி ஹவுஸை கொஞ்சம் மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணக்கு இறங்கிட்டோம். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக வந்து ஹாலை க்ளீன் பண்ணதும் அப்புறம் எங்களோட கார்டனிங் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டிவி யூனிட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டிவி யூனிட்டை க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். அந்த ஒயிட் கலர் அந்த வுட்டு மேலே நிறைய தூசு லைட்டாக சின்ன சின்ன தூசாட்டு பட்டிருந்து. ஆக்சுவலாக கை வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியுது, நம்ம நார்மலாக பார்த்தா தெரிய மாட்டேங்குது தூசு இருக்குது. அப்போ எல்லா திங்ஸையுமே கீழே இறக்கி வச்சுட்டு அந்த யூனிட் ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாம் க்ளீன் பண்ணக்கு சாட்டர்டே மட்டும்தான் கொஞ்சமாக டைம் இருக்கும். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இதெல்லாம் செய்யக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாகிடுவேன். அதனால் சரி சாட்டர்டே இதெல்லாம் செய்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாலைனே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மார்னிங் சாப்பிட்டுட்டு செய்தனால சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த வுட்டில் மட்டும் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் லைட்டாக அதை மட்டும் தொடச்சி எடுத்துட்டேன். வெளியே போயிட்டு வந்தாலே எதையாவது ஒன்று சின்ன சின்ன திங்ஸு பின்னாக இருக்கட்டும், பர்ஸு எதையாவது ஒன்று அந்த டிவி யூனிட்டில் வைக்கிற மாதிரி இருக்குது. சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாட்டி எல்லாத்தையுமே கீழே இறக்கிட்டு தான் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி முடித்த பிறகு பார்க்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. ஹாலில் மோஸ்ட்டாக வுட்டன் கலரில் தான் நிறைய செல்ஃப் மாதிரியெல்லாம் ஃபிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது ரொம்ப பார்க்க நல்லா இருந்தாலே தெரியும். அந்த செட்டாப் பாக்ஸ் மேலெல்லாம் அந்த மண் மாதிரி ஒரு மாதிரி படிஞ்சிருந்தது. சரி அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். க்ளீன் பண்ண பிறகு பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்துடுச்சு. இதெல்லாமே தண்ணி எதுவும் தொடாமல் அந்த துணியினால் மட்டுமே லைட்டாக தொடச்சி எடுத்தேன். அப்புறம் இந்த ஃப்ளவர் வாஷ் இருந்தது. ஃப்ளவர் வாஷ் லைட்டாக லீக் ஆகுது. கொஞ்சமாக தண்ணி ஏதாவது நம்ம ஊற்றி வச்சு ஏதாவது ஃப்ளவர் ஏதாவது வச்சாச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக அந்த செல்ஃபில் படுற மாதிரி இருக்குது. அதனால் சரி கொஞ்சம் மண் மட்டும் எடுத்து அப்புறம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பாப்பா வந்து வெளியே போயிருந்தாங்க. அதனால தான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சு. ஆக்சுவலாக பாப்பா இருக்கும்போது பெருசாக க்ளீனிங் எல்லாம் பண்ண முடியாது, டஸ்ட்டு ஒத்துக்காது, தும்மல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். இருந்தாலும் அவள் இருக்கும்போது க்ளீன் பண்ணியாச்சுன்னா அவளுமே அதை வந்திருந்து நம்ம எடுத்து கீழே வைக்க வைக்க திரும்ப அவள் எடுத்து ஒரு பக்கம் வைப்பா. அதனாலே டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருக்கும்போது பெருசாக வீடு க்ளீன் பண்ண மாட்டேன். அவள் ஒன்றில் வெளியே விளையாட விட்டுட்டு இல்லைன்னா மாடியில் அவங்க அப்பா கூட விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணுவேன். இந்த 3 செல்ஃப் ஆர்கனைசர் வந்து நான் மீஷோலேருந்து வாங்கினது. சின்ன சின்ன குட்டி டெக்கர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக ஃபைனலாக டிவி யூனிட்டு அப்புறம் அந்த சின்ன செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிஞ்சு அப்புறம் ரிமோட்டெல்லாம் அங்கங்கே இருந்தது 3 ரிமோட்டையுமே எடுத்து அது வச்சுட்டேன். பார்க்கவே ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தது. ஃபைனலாக டிவி யூனிட் க்ளீன் பண்ணி முடிஞ்சு நெக்ஸ்ட்டு சோஃபா சைடு. சோஃபா எல்லாம் ஓரளவு எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். அதில் மோஸ்ட்டாக டஸ்ட்டு பட்டாலும் உடனே துடைச்சிருவோம். சாட்டர்டே க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு முந்தின நாள் ஃப்ரைடே டோர் மேட் எல்லாமே எடுத்து துவைச்சி போட்டுட்டோம். இது இந்த சோஃபாய்க்கு கீழே போடுற அந்த டோர் மேட்டு. இது வந்து டிமார்ட்லேருந்து 800 ருபீஸ்ன்னு வாங்கினோம். லாஸ்ட் இயர் வாங்கினது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் வந்து இதை நாங்கள் மிஷினில் ரொம்ப போட மாட்டோம். ஜஸ்ட்டு நல்லா வெயிலில் மட்டும் நல்லா காய போட்டு எடுக்கிறது. வேறு டோர் மேட் எல்லாமே நம்ம மிஷினில் போட்டால் ஒன்றும் ஆகாது. இது வந்து லைட்டாக ஒரு மாதிரி அதில் பஞ்செல்லாம் பிஞ்சு பிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் வந்து எல்லா டைல்ஸுக்குமே சூட் ஆகும். எங்கள் வீட்டுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அதோட சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும். கால் வச்சாலும் நல்ல மெதுன்னு இருந்த மாதிரி இருக்கும். ஓவரால் வீடை வந்து ஹாலை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டோம். இனி அந்த வாஷ் பேஷன் ஏரியா மட்டும் கொஞ்சமாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. காலுமே அதையுமே லைட்டாக சோப்பெல்லாம் போட்டுட்டேன். அப்புறம் அந்த பைப்பு டேப்லேயும் கொஞ்சமாட்டு லிக்விடை ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா தேய்ச்சி விட்டு அதையுமே க்ளீன் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டால் போதும். அந்த ஈரத்தன்மை எல்லாமே வந்துடும். அப்புறம் அதில் வைக்கிற அந்த சோப் லிக்யூடு அந்த இதையுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுட்டேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ துடைக்க மட்டும் செய்தேன். அது நல்லா அழகாக டக்கு ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலாக ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது.
ஆக்சுவலாக அது பாப்பா தான் யூஸ் பண்ணுவாள், அவளுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி வாங்கினேன். அப்புறம் அந்த மணி பிளான்ட் வைக்கிறது அதுவுமே எடுத்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் லைட்டாக எடுத்து துடைச்சிட்டு உள்ளே இருந்த தண்ணியை மட்டும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் மாற்றிட்டேன். மணி பிளான்ட் தண்ணியில் இருந்தால் வேகமாக வளருமா இல்லை மண்ணில் இருந்தால் வேகமாக வளருமான்னு தெரியலை. வீட்டுக்குள்ளே வச்சா அதோட இது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இது வெளியே வைக்கும்போது மண்ணில் இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக வளருது. வீட்டுக்குள்ளே தண்ணியில் இருக்கும்போது அதோட க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இனி கார்டன் வேலை கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலாக கார்டனில் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலை செய்துட்ருக்காங்க. சரி இனி அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணில் பட்டது இந்த வெயிட் மிஷின் வந்து செல் இல்லாமல் கொஞ்ச நாளாக ஒர்க் ஆகவே இல்லை. சரி அதையாவது செல்லை மாற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து செல்லு மாற்றி வச்சிட்ருந்தேன். டிஜிட்டல் வெயிட் மிஷின்னு ஆக்சுவலாக நான் வாங்கி 4 இயர்ஸுக்கு மேலே ஆகுது, 4-5 இயர்ஸுக்கு மேலே ஆகுது. நான் நினச்சேன் அது வந்து செல் எதுவும் மாற்றேன்டான், அதோட கெப்பாசிட்டி 2 இயர்ஸ் தான், அதுக்கப்புறம் போயிடும் அப்படின்னு தான் நினச்சேன். நல்லா ஒரு 5 இயர்ஸாகவே ஒர்க் ஆகுது. இப்போ 1 இயராக அதை யூஸ் பண்ணாமல் இருந்தோம். செல்லு போடணுமா வேணாமான்னு யோசித்து அப்படியே வச்சுருந்தேன். செல்லு போடணுன்னு உள்ளதே 1 இயருக்கு முன்னாடி தான் நானே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பேக்கில் கூட திருப்பி பார்க்கவே இல்லை. கொண்டு வந்தால் வெயிட் பார்க்குறது, அதில் வைக்கிறது அந்த மாதிரி இருந்து சரி இன்றைக்கி எடுத்து செல்லெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். டோரில் எல்லாம் கொஞ்சம் ஒட்டடை இருந்தது. சரி இனி அந்த ஒட்டடையை அடிச்சுட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒட்டடையை எல்லாமே அப்படியே தொடச்சி எடுத்துட்டேன். ஒட்டடை இருந்த இடத்துல எல்லாமே. நெக்ஸ்ட்டு சூப்பரான கார்டன் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெளியே போயிட்டுருந்தோம். கொஞ்சமாக தான் செடி இருக்குது, ரொம்ப கிடையாது. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வீட்டில் என்னை விட என் ஹஸ்பண்டுக்கு தான் இந்த கார்டனிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த அளவு எப்போ பாரு கார்டனில் போயிருந்து செய்கிற அளவுக்கெல்லாம் நான் கிடையாது. அம்மா சொல்லுவாங்க, மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னாலே கார்டன் வேலை செய்தாலோ இல்லைன்னா செடிகளுக்கிட்ட போய் உட்காந்துருந்தாலே மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எவ்வளவுன்னு தெரியலை. நான் வந்து சும்மா போவேன், செடிக்கிட்ட போவேன், தண்ணியெல்லாம் ஊற்றுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். இருந்தாலும் அந்த அளவு கார்டன்லாம் இருக்க மாட்டேன், ஓரளவு மீடியமாக பண்ணிக்குவேன். கொஞ்சமாக ரோஜா செடி எல்லாமே வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சமாக பூ பூக்கிற செடி. இது வந்து வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்க வேண்டி எடுத்து வெளியே வச்சுருக்கு. இது வந்து கத்திரிக்காய் எல்லாமே பூ பூத்துருக்கு. கொஞ்சம் வந்து மாடியிலையுமே இருக்குது. மாடியில் இருக்கிறது கத்திரிக்காய், அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமே கொஞ்சம் வந்துடுச்சு. அப்புறம் புதினா எல்லாமே வச்சுருக்கோம். தக்காளி அப்புறம் ஒரு செட்டாட்டு வச்சுருக்கோம். தக்காளி 2 தக்காளி வர ஆரம்பிச்சிடுச்சு. சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், தக்காளி செடி சின்னதுலேயே வளரும். ஆனால் இது தக்காளி மரம் போல் நெடுநெடான கொஞ்சம் வளருது. ஆனால் 2 காய் தான் காய்ச்சிருக்குது. அப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் நிறைய பூத்துருக்குது. அதுக்கப்புறம் வேறு கொஞ்சம் நிறைய குரோட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் கீரையெல்லாம் நிற்குது. அப்புறம் கோவக்காய் அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் கொண்டு வந்து நட்டிருக்கோம். கொஞ்சம் செடி படர்ந்துடுச்சு கொடி போல். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ். ஆக்சுவலாக அது முட்டைக்கோஸாக காலிஃப்ளவரானு கரெக்டாக தெரியலை. வந்த பிறகு தான் தெரியும். பார்க்கக்கு முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் மாதிரி 2ல் எதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சமாட்டு இன்னும் செடி வைக்கணும்னு ஹஸ்பண்டு கொஞ்சமாட்டு மண்ணெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் கீரை வச்சுருக்கேன். கீரையுமே தேவைக்குன்னா பறிச்சுக்குவோம். புதினா, வல்லாரக்கீரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி, அப்புறம் தண்டிக்கீரை, சோப்பு கீரை, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த ஆலிவரா இது எல்லாமே வச்சுருக்கோம். அப்புறம் கற்பூரவள்ளி, ஓரளவு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ பிரண்டை என்னெல்லாம் தேவையோ அது மட்டும்தான் மெயினாக வச்சுருக்கோம். ரொம்ப குரோட்டன்ஸ் எல்லாம் வைக்கலை. ஏன்னா எந்த செடி வச்சாலுமே ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். இந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் குரோட்டன்ஸாக இருக்கட்டும். அதனால் சரி குரோட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் தேவைக்கு அதிகமாட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சுட்டோம். இன்றைக்கி எல்லா செடிகளுக்கும் உரமும் ஹஸ்பண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தர்பூசணி வந்துடுச்சு, அதை எடுத்து தனியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேன் இருந்தது. அதில் நடுவில் வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் செம்மண், அப்புறம் மணல், அப்புறம் கொஞ்சம் உரம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பாக்ஸுக்கு உள்ளே போட்டு அந்த தர்பூசணி செடியை எல்லாமே எடுத்து வச்சாங்க. ஆக்சுவலாக தர்பூசணி கொடி போல் வரேன்னு சொன்னாங்க. சரி மாடியில் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கீழே வச்சா வராது அப்படின்னு. இந்த வெயில் காலத்துக்கு 2 டைம்ஸ் நம்ம தண்ணி கண்டிப்பாக ஊற்றியே ஆகணும். ஏன்னா மாடியில் இருக்க செடியெல்லாம் ரொம்ப கருகிரும் தண்ணி ஊற்றலை அப்படின்னா. அதனால் மார்னிங் ஈவினிங் மறக்காமல் தண்ணி மட்டும் கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்குமே ஊற்றிடுவோம். ஃப்ரெண்ட்லேயும் ஒரு தக்காளி நிற்கிது. ஆனால் அந்த தக்காளி செடி பெரிய அளவில் வரல.
செடிகளுக்கு இந்த அரிசி கழுவின தண்ணி எல்லாமே ஊற்றுறது உண்டு. வேறு என்ன காய்கறி அது எல்லாமே வேஸ்ட் எல்லாமே செடியிலே போட்டுருவோம். மீதி இந்த கவர் எல்லாம் குப்பையை எடுக்க விசில் அடிக்கும்போது அங்கே கொண்டு போய் கொடுத்துருவோம். அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன செராமிக் கப்பு உடஞ்சி கொஞ்சம் லைட்டாக கீறல் விட்டது எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் டைம் அதில் மணி பிளான்ட் ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது செடி வைக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இது பக்கத்துலேருந்து வேப்பெல்லாம் கொஞ்சம் கிடச்சிது. அது எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து செடி வந்து ஏதாவது பூச்சி இது வராமல் இருக்கிறதுக்கு இது எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, வேப்ப இலையெல்லாம் அந்த கத்திரிக்காய் இலையெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொன்னாச்சுன்னா பூச்சி எதுவும் வராது அப்படின்னு. சரி, அதனால வேப்ப இலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணாங்க. கொஞ்சமாக கட் பண்ணி அந்த உரத்துக்கு மேலே வச்சாச்சு அப்படின்னா அந்த காயில் எதுவுமே பூச்சி வராது அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இந்த மிஷின் ஒர்க் ஆகலை. ஏன்டா ஒர்க் ஆகலைன்னு சொல்லும்போது ஒரு வேளை அந்த மேட்டுக்கு மேலே இருந்தனால ஒர்க் ஆகலை போல். சரின்னு கீழே வச்சு பார்த்தேன். கீழே வச்சு ஏறி நின்று பார்த்தாலுமே ஒர்க் ஆகலை. சரி, எடுத்து திரும்பவும் செல்லை எடுத்து திரும்ப போட்டு பார்த்துட்டு ஏறி நின்று நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, தேங்க்யூ.